Hi, Carol, I'm studying the mechanical engineering third year, Coimbatore Institute of Technology. Yes, Carol Anthony. நம்ம கூட ஆண்டனி இருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியனா. சரியா? ஆண்டனினா ஒரு பவர்ஃபுல் நேம். சரியா? அது மார்க் ஆண்டனி அதே போல தான். ஆண்டனி புரியுது இல்லையா? பவர்ஃபுல் தான். கேரல் ஆண்டனி. சோ நம்ம பார்க்க போற டிவைஸ் கையில கட்டலாம் தேவை. அதாவது கையை இப்படி முன்னாடி கட்டினாலும் தியான நிலை. வாட் இந்த மெடிடேஷன் ஸ்டேட். கை அப்படி இருக்கா? சேர்த்து இருக்கா மெடிடேஷன் ஸ்டேட்ல இருக்க. ரெண்டு கை சேர்த்தாலே மெடிடேஷன் ஸ்டேட். அப்ப ஆக்ஷன் ஸ்டேட் எப்போ வரும் அப்படின்னா தொங்க விடுறது. இப்படி ஆங்கி. அப்படி கெத்தா தொங்க விட்டு வச்சுக்க. அது வந்து பவர்ஃபுல் ஸ்டேட். ஆண்டனி பவர்ஃபுல்லா இருக்கு. சரி, இப்ப நம்ம பார்க்க போற டிவைஸ் வந்து நாசில். நாசில் உங்க கனவு வருது. நாசில் கேக்குது. நான் யாரு அப்படின்னு கேட்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆக்சிலேட்டிங் டிவைஸ். நாசில் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா நாசில் உங்க கனவுல வந்துச்சுன்னா நான் யாரு அப்படின்னு கேட்டுச்சுன்னா என்ன சொன்னோம்? ஆக்சிலேட்டிங் டிவைஸ். So acceleration அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா accelerate அப்படினா velocity தான். So velocity மாற போகுதுன்னு அர்த்தம். அப்ப velocity increases. Velocity increases. அப்ப velocity increase ஆகுனா வாழ்க்கையில எப்பவுமே give and take பாலிசி தான். ஒன்னு increase ஆகுனா இன்னொன்னு இறங்குதுன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் வைஃப் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க உங்களா மேரேஜ் லைஃப் ஆரம்பம். அப்ப யாரோ ஒருத்தங்க ஹஸ்பண்ட் சண்டை போடுறாரு அப்படின்னா வைஃப் இறங்கிட்டாங்கன்னா சுமூகமான லைஃப். வைஃப் வந்து கோவப்படுறாங்கன்னா ஹஸ்பண்ட் இறங்கிட்டாங்கன்னா சுமூகமான லைஃப். ரெண்டு பேரும் அப்படி முடிச்சீங்கன்னா அவதான் டைவர்ஸ் தான் செய்யும். ஸோ நிறைய டைவர்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறது தான். ஸோ ப்ரெஷர் இங்கே டிக்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் என்ன ப்ராசஸ்? ஏற்கனவே கம்ப்ரஸர் ப்ரெஷர் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். சூப்பர். நீங்க உங்ககிட்ட இருந்து வார்த்தை வரணும் ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். பிரஷர் டிக்ரீஸ் ஆனா இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீ வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் தான். அப்ப என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட். இப்ப கம்ப்ரஸர் என்ன பண்ணுச்சு? கம்ப்ரஸர் என்ன பண்ணுச்சு? வர்க்க கம்ப்ரஸர் வர்க்க அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்றது தான் நம்மளோட கண்டுபிடிப்பு. டர்பைன் என்ன பண்ணுச்சு? வர்க்க ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனா இந்த நாசல் என்ன பண்ணும் அப்படின்னா வர்க் செய்யாது. ஸோ வர்க் நாசல் வந்து வர்க்க செய்யாது அப்படின்றது தெரியும். நாசல் வந்து வர்க் செய்யாது அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாசல் வந்து வர்க் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அப்புறம் there is heat transfer கிடையாது. there is no work transfer, there is no heat transfer. அது என்ன பண்ணுனா simply velocity மட்டும் increase பண்ணோம் அப்படினா மட்டும் ஞாபகம். அது work transferம் பண்ணாது, heat transferம் பண்ணாது அப்படி புரியுது. சோ இப்போ இதுதான் நாசலுக்கான இலக்கம். So nozzle is a accelerator is a device in which velocity increases, pressure decreases due to the expansion process, the entropy is constant and the volume is increases. There is no work done, no heat transfer. So இங்க என்னன்னா நம்ம இந்த வால்யூம் பத்தி பேச மாட்டோம். இந்த வால்யூம் பத்தி கூட பேச மாட்டோம். இந்த வெலாசிட்டிக்கும் பிரஷருக்கும் ஒரு காம்ப்ரமைஸ். வெலாசிட்டி அதிகமாகும், பிரஷர் டிராப் ஆகும், அவ்வளவுதான். மற்ற சமாச்சாரங்கள்லாம் அவ்வளவு. Thank you, Andy.